நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களோடு இடைப்பட்ட எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிப்பீராக அப்பா என்று சொன்ன தெய்வமே அப்பா, அதை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிக்க என் தேவனாகிய கர்த்தரின் கிருபை பாராட்டுவீராக அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படி எங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவாக்கி வருகிறீரே, உமக்கு நன்றி தெய்வமே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்த தெய்வமே, இந்நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த எபினேசரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. காலையில நடந்த ஒவ்வொரு ஆராதனையிலும் உடைய மகிமையுள்ள கரம் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த மாலை ஆராதனையிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சிங்காசனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதான எங்கள் தெய்வமே, ஒரு விசை எங்களை நீர் பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் சிந்தைகளிலும் எங்கள் செயல்களிலும் எங்கள் நடக்கைகளிலும் எங்கள் பார்வைகளிலும் எங்கள் பேச்சுகளிலும் கர்த்தாவே எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய மாதிரியை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கி வணைந்தெடுங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவரே, ஒவ்வொரு பகுதியையும் கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. பாடல் வேலைகளையும் துதி ஆராதனைகளையும் அப்பா, வேத வசனத்தை தியானிக்கிற ஞானத்திலையும் கர்த்தாவே உடைய பிரசன்னத்தினால் எங்களோடு இடைபடுங்க அப்பா. காதுள்ளவன் கேட்க கடவன் என்பது போல தகப்பனே, நாங்கள் வார்த்தைகளை கேட்டு விட்டுவிடாத படிக்கு அந்த வார்த்தையின்படி நடக்கவும் பிரயோஜனம் உள்ளதாய் அந்த வார்த்தையை பயன்படுத்தவும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தைகள் கிடைத்த மாத்திரத்தில் அவைகளை நாங்கள் உட்கொண்டோம் என்பது போல உடைய வேத வசனங்கள் எங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவாக்கி தருவீராகப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தெய்வம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி நீர் கொண்டு வர போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, காலையில் இடைப்பட்ட ஒவ்வொரு ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடைப்பட்டீர் தகப்பனே. அதே மாதிரி இந்த மாலை ஆராதனையில் ஆலயம் நிரம்பி வழியத்தக்கான ஆத்துமாக்களை நீர் கொண்டு வருவீராகப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருடைய பிரசன்னத்தினால் நிறைவாக்கி அப்பா ஆசீர்வாதமாக்கி தருவீராகப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென். நாம் உட்காருவோம். இந்த பரலோகமான மகிழ்ச்சியின் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவா நமத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா? எல்லாம் கை தட்டி ஆண்டவரை உற்சாகமாய் மகிமைப்படுத்தி அவரை வரவேற்போமா? சோத்திரம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மையப்படுத்தும். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன் என்கிற பாடலை எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடி கர்த்தரை வைத்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. 1602வது பாடல். நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் கர்த்தர்கள் சந்தோஷமாய் அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மகிழ்ச்சியாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லம் அவரே. என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தரின் கரத்தில் இதமான கரம் பிடித்து ரட்சிக்குமார். கர்த்தரின் கரத்தில் இதமான கரம் பிடித்து ரட்சிக்குமார். மகிழ்ச்சியோட இயேசுவை பாடுங்க. மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ச்சியாய் வெற்றி மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். அமிழ்ந்தது
சேனை ஆளி அவர்கள் மூடிக்கொள்ளவே ஆளி அவர்கள் மூடிக்கொள்ளவே ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செய்யவே ஆழங்களில் ஆச்சரியமே அவர் செய்யவே மகிமையை வெறுத்தி சந்தோஷமா மகிழ்ச்சியோட ஆமென் மகிழ்ந்து பாடுவே மகிமையை வெறுத்தி மகிழ்ந்து பாடுவே பலத்தினால் சீரண்டவர் வழக்கரமே பகைஞரை நொறுக்கி அழித்ததுமே பலத்தினால் சீரண்டவர் வழக்கரமே பகைஞரை நொறுக்கி அழித்ததுமே நீதியின் மகத்துவ வழக்கரத்தை நாட்டினில் பரிசுத்த பர்வதத்தில் மகத்துவ வழக்கரத்தை நாட்டினில் பரிசுத்த பர்வதத்தில் மகிமையை வெறுத்தி மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே மகிமையை வெறுத்தி மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே கிருபையால் நம்மை அழைத்த தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன் கிருபையால் நம்மை அழைத்த தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன் துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நான் கம்பீரிப்பேன் துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நான் கம்பீரிப்பேன் மகிமையை வெறுத்தி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே மகிமையை வெறுத்தி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே தம்புரு நடனத்தோடு பாடுவே தரிசி பிரியம் போல களத்தினால் வழி நடத்தினவர் பரிகாரி என்று நான் பாடுவேன் களத்தினால் வழி நடத்தினவர் பரிகாரி என்று நான் பாடுவேன் மகிமையை வெறுத்தி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே மகிமையை வெறுத்தி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே எல்லாரும் மகிழ்ச்சியோட கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் அப்படியே கை தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சியோட ஆண்டு துதிப்போமா சோத்திரம் இன்னொரு பாடலை பாடுவோம் சோத்திரம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு சேடில் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்கள் செய்துவார் 1325வது பாடலை எல்லாரும் கரங்களை உற்சாகத்தி பாடும் கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்க மட்டும் வழக்கத்தை ஒரு சத்தம் அல்லே சொல்லுங்க ஹல்லேலூயா எல்லாரும் அந்த வாக்குத்தத்தை சேர்ந்து கொண்டவர்களாய் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக மகிழ்ச்சியோட பாடணும் மகிழ்ந்து களி கூர்ந்து பாடணும்
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே. சேனையின் கர்த்தர் என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. எல்லாரும் வாக்கு தந்தை சுதந்திரித்து கொண்டவர்களாம். சந்தோஷமா கைதி பாருங்க. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று அவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகுமென்று அவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே. தாய் மறந்தாலும் மறவாமல் நம்மை உள்ள கையில் வரைந்தாரே. நம்முடைய வலக்கரத்தால் நம்மை இதுவரைக்கும் தாங்கி நமக்கு சகாயம் செய்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. மகிழ்ச்சியோடு அவரை பாடுங்க. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. பலக்கரத்தாலே தாங்கி என்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். பலக்கரத்தாலே தாங்கி என்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே. கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். ஆனாலும் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி நம்முடைய ஆத்மாவை தினமும் தேற்றுகிறாரே. எல்லாம் சந்தோஷமா கட்டிட்டு பாருங்க. கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். ரசமாரா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உண்மை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே எல்லாம் கை தட்டி பாடுங்க. களிகூரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்த என்றும் ஜீவித்தார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை பாடுங்க. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்த என்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார்.
நாளிலே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. மாம்சமான யாவர்கள் உன்னத ஆவியை பொழிவாரே. 1000 ஜனங்கள் தருவார், எழும்பி சேவை செய்திடுவார். இந்த வருடம் ஆண்டவர் 1000 ஜனங்களை கர்த்தருக்கு தரப்போறபடி நல்ல விசுவாசத்தோடு கைதட்டி பாடுங்க. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவாரே. மாம்சமான யாவர் மீது உன்னத ஆவியை பொழிவார். 1000 ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். 1000 ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனை கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். சேனை நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. ஆண்டவர் நம்மை நேரடியாக பார்த்து சொல்லுகிறார். மிராக்கிள் ஏஜ் சபை விசுவாச மக்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து களிகூருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஊற்றி மையப்படுத்துவோமா? எல்லாரும் முழங்கால் பிடிடுவோம். அப்படி எல்லாரும் முழங்கால் பிடிக்கிட்டு ஸ்தோத்திரம். நாம் எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லாரும் முழங்கால் பிடி கண்களும் பெரிய தேவனை, அந்த உன்னத தேவனை, உயர்ந்த தேவனை எல்லாரும் ஆவில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அவரை தொடர்ந்து நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவன் இந்த மாலை ஆராதனையில் கர்த்தரை ஆராய்ச்சி வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வாதம் வந்திருக்கிறாரே. அந்த தேவா தேவனை தொடர்ந்து ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோமாக. அந்த தேவா தேவன் ஒரு விஷயம் நம்ம உள்ளும் புறமாய் கழுவி பரிசுத்தமாய் சுத்திரிக்கும்படி எல்லாரும் வலது கருத்தை உயர்த்துவோமா? எல்லாரும் வலது கருத்தை உயர்த்திய ஆண்டவரே, ஓ சொந்த கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அடுமை ஆராதிப்பீர்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பரிசுத்தத்தை தாருங்கப்பா. ஆண்டவரே குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுகொள்ள எங்களை ஆயத்தமாக சொல்லி வலது ஊற்றி ஆண்டு சோதனம் ஜெபம் பண்ணுவோம். முக ஸ்தோத்திரம். ஆவியான நம்ம ஒவ்வொரு கழுவி கொண்டிருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு நம்மை சுத்தித்து கொண்டிருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அதை தொடர்ந்து அந்த பரிசுத்தமுள்ள தேவனை தொடர்ந்து ஆவியின் உண்மையை ஆராதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய், இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவனாய், ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், அவர் நம்மோட கூட இருந்து நம்மை வழி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் எல்லோரும் அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம், உம்மையே உயர்த்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் ஒருவரை எல்லா மகிமைக்கும் எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் மகா பெரியவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு
இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினால் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காலமெல்லாம் நம்மை வழி நடத்துகிறவர், கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லேலூயா நம்மை கைவிடாமல் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை வழி நடத்துகிற அந்த நல்ல தெய்வத்தை எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருடத்திலே அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, பெரிய காரியங்கள் செய்திடுவார். பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு
ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனைக்கு தகுதியான ஒரே ஒரு தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரமே. தெய்வம் ஒருவர் மாத்திரமே. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய பலவீன நேரங்களிலே அவருடைய கிருபையை நமக்கு தந்து நமக்கு பலனை அருளி செய்கிறாரே. எத்தனை பேர் சொல்றீங்க என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது, அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே சொல்ல முடியும் மட்டும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்த, இனிமேலும் சுமக்க, இனிமேலும் தப்பு வைக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனனே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன். பலவீனனே உன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் சொல்ல முடியும். என்னை விலகாமல் அப்படி கரங்களை உயர்த்தி
தோழன் போல புரிந்து கொண்டேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. போதப்பா கரங்களை தட்டினுடைய மத்தியில் வந்திருக்கிற மகிமையின் ராஜாவை நல்ல உற்சாகமாக வரவேற்று அவரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த உலகத்தில் ஏசப்பாவை போல நம்மை புரிந்து கொள்ள, நம்மை அரவணைக்க, ஆதரிக்க, அன்பு கூற, கண்ணீரை துடைக்க, தேற்ற, தாங்க, தப்புவிக்க வேற ஒருவருமே இல்லையே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர்மை நடத்துவார் என்ற வசனத்தின்படி கத்த நடத்த போதுமானவராக இருக்கிறபடினால் நல்ல தலைக்கு மேலே கைகளை தட்டி பெரும் முழக்கத்தோடு வரவேற்று கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படி ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இன்னும் வர வேண்டிய எல்லா மக்களையும் கத்தரை கொண்டு வரும்படி காலை ஆராதனை நிரம்பி வழிகிறது. இந்த மாலை ஆராதனையில் இன்னும் எல்லா மக்களோடும் பேசி இடைப்பட்டு கத்தர் கொண்டு வந்து நாமத்தை மயப்படுத்தும்படி அல்லேலூயா. காலையிலே பேசின ஆவியானவர் இந்த மாலை வேளையில் சிங்காசனத்தின் வார்த்தைகளை அனுப்பி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கத்தர் நம்மோடு பேசி இடைப்பட்டு கத்தர் தம்முடைய வல்ல நாமத்தை, அற்புத நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்தி பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆவியானவரே சபையின் போதகராக கண்காணியாய் விழாவி அற்புதங்களை காணப்படும்படியாகவும் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மகன் செல்வகுமார் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. கோடி கோடி நன்றி பலிகளை, துதி பலிகளை செலுத்தி எங்கள் இயேசு மகாராஜாவுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த மாலை வேளையிலே உம்மை தேடி ஓடி வந்த உம்மை எங்களுக்கு கிருபை கொடுத்துறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்னும் பல பிள்ளைகள் இங்கே ஓடி வர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா காலை ஆராதனை எவ்வளவு கூட்டம் நிரம்பி வழிந்ததோ அதே போன்று இந்த மாலை ஆராதனையிலும் கூட்டம் வழிந்து நிறைய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைப்பட்டு கிடக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் கூட்டி சேருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதே போன்று இன்று நடக்கும் ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போன்று அடுத்த வாரம் காலை ஆராதனை, மாலை ஆராதனை இடத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போன்று சனிக்கிழமை நடக்கும் உபவாச ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா வானத்திலிருந்து உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு கொடுத்து எங்களை பூசிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இன்னும் பல பிள்ளைகள் இங்கே வர தரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவங்களை நீங்களே கூட்டி சேருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களின் ஜெபம் கேட்டு எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
அற்புத நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரலோக மனமகிழ்ச்சியின் இந்த மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புத நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசப்பா இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறபடினால் நல்லா தலைக்கு மேலே ஒரு கைத்தட்டு கொடுத்து நல்லா சத்தமாக கைத்தட்டி அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் ஒருவரே பலத்த காரியங்களை செய்வாராக. வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, இந்த 2021ஆம் ஆண்டில் என்ன சூழ்நிலைமைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும், எத்தனை அக்கினி போன்ற சோதனைகள் வெளிப்பட்டாலும், பட்சிக்க வந்தாலும், ஸ்தோத்திரம், நீங்கள் நானும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ராஜாதி ராஜா இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். சேனையின் அதிபதியாய் நம்மோடு கூட ஆண்டவர் இயேசு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். நமக்குள்ளே அவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே, நம்முடைய திருச்சபைகளின் நடுவிலே, தேவ பிள்ளைகள் மத்தியிலே உலாவி அவர் பலத்த காரியங்களை செய்கிற அற்புத தேவனாய் இருக்கிறபடினால நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ, ஆமென், வேதனைப்படவோ, துயரப்படவோ, கண்ணீர் வடிக்கவோ, துக்கப்படவோ வேண்டிய அவசியமில்லை. சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது என்ன செய்யணும்? மகிழ்ந்து களி கூறணும். நமக்கு மகிழ்ச்சி எங்க தெரியுமா? பிஃபோர் த லார்ட், பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுக்கு முன்பாகத்தான் நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான் நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்தில் தான் நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆராதனையில் தான் நமக்கு மகிழ்ச்சி. அந்த ஆராதனைகள் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது, எப்படிப்பட்டவைகளாய் நடந்தது என்பதை காலை நேரத்தில் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் வருடத்தில் ஒவ்வொரு வாரமும் 7 நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த 7 நாளும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. லேவியராமம் 23:40 வாசிக்கும்படி கேட்கிறேன். Leviticus chapter 23 verse 40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில், தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். 7 நாளும் தோத்திரம். எத்தனை நாளும்? எங்க எங்க எந்த இடத்துல? எந்த இடத்துல? உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில். Before the Lord your God. In the presence of our Lord God. தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா
7 நாளும் தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின நல்ல நாள். முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள். 7 நாளும் ஆண்டவர் சிருஷ்டித்து சொன்னாரு, நல்லது 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 நல்லது. ஒரு நாளும் ராவு காலம், யமகண்டம், தோத்திரம் எந்த கண்ட அந்த கண்ட இந்த கண்டன்னு இயேசுநாதர் சொல்லவே கிடையாது. 7 நாளும் நல்லது 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 நல்லது. ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? 9:30 to 12 ராவு காலம், 3 to 6 யமகண்டம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் சிருஷ்டித்த தோத்திரம் 7 நாளும் நல்ல நாள். ஒரு நேரம் கூட கெட்ட நாள் கிடையாது. இவன் வசதிக்கு தகுந்த மாதிரி இப்படி பிரிச்சுக்கிட்டான். ராவு காலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம், முகூர்த்தம், சுப முகூர்த்தம் அப்படின்னு அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் டைமை குறிச்சு வச்சுக்கிட்டான். ஆனால் ஜீவனுள்ள தேவனால் படைக்கப்பட்ட எல்லா நேரமும் நல்ல நேரம், நல்ல நேரம், நல்ல நேரம், நல்ல நேரம், நல்லது நல்லது நல்லதுதான் பைபிள் இருக்குது. கைகளை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அதனால முட்டாத்தனமா சரியா இந்த பாரம்பரியங்களெல்லாம் கடைப்பிடிச்சுக்கிட்டு அலையக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எந்த நேரம் கல்யாணம் வைக்கிறாங்கன்னா சுப முகூர்த்த நேரத்தில். என்ன நேரத்தில்? சுப முகூர்த்தம். தோத்திரம் தேவன் படைத்த 7 நாளும் தோத்திரம் நல்ல நாள் தான். அது மூர்த்த நாள் தான். கைகளை தட்டுங்க, சந்தோஷம். அந்த வெளிப்பாடு நமக்குள்ள எப்போது இருக்கணும். ஆண்டவர் படைச்ச நாளெல்லாம் நல்ல நாள் தான், கெட்ட நாள் கிடையாது. 7 நாளும் நல்ல நாள். கர்த்தருடைய சன்னிதானத்தில் 7 நாளும் நீங்க மகிழ்ச்சியோட இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் உங்கள் பொருத்தனைகள், காணிக்கைகள், ஸ்தோத்திர பலிகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் செலுத்தி மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எல்லாரும் சற்று திரும்பிக் கொள்ளுங்கள். 2 Chronicles chapter 20. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எடுத்துக்கங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 25 முதல். யோசபாத்தும் அவனுடைய சகன் ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள்.
பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம், மன மகிழ்ச்சியோட. ஹல்லேலூயா. யோசபாத்தும் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகள் யாவரும் தோத்திரம் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு வந்தாங்களாம். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். எருசலேம் என்பது சமாதானத்தின் வீடு. எருசலேம் என்பது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்தை கர்த்தரே நடப்பிச்சாரு. இவங்க யுத்தம் பண்ணல, கர்த்தரே யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இப்போ கொள்ளை அடிச்சாங்க பாருங்க. அந்த செத்து கிடந்த பிரேதங்கள் மேல அவ்வளவு நகைகள். 3 நாளா செத்தாங்களாம். எத்தனை நாளா? 3 நாளா செத்தாங்களாம். அவ்வளவு பயங்கரமாய் அவருடைய உடைமைகள் காணப்பட்டது. அப்படி உடைமைகளை கொள்ளையடித்தார்கள். எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு ராஜாவும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களும் எருசலேமில் வாசமாயிருக்கிறவர்களும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோட ஸ்தோத்திரம். Then they returned, every man of Judah and Jerusalem and the Josaphat in the front of them to go again to Jerusalem. எப்படி போனாங்களா? With joy, சந்தோஷமாய் எருசலேமுக்கு புறப்பட்டு போனார்கள். கையை தட்டுங்க பாப்பா, சந்தோஷம். எருசலேம் என்பது தேவனுடைய சபை. அதனாலதான் தாவீது ராஜா ரொம்ப அழகா அற்புதமா அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 122 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். I was glad when they said unto me, let us go into the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்போது எப்படி வரணும்? சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வரணும். கையை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வரக்கூடாது. ஆமா, காலையில் சொன்ன பார்த்தீங்களா, வீட்டில் உட்காந்து கிடக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்போது நம்ம முகமே பயங்கரமாக மாறிடணும். அல்லேலூயா, தோத்திரம். தேவ பிரசன்னத்தில் தான் நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான் நமக்கு மகிழ்ச்சி. உலகத்தில் வேற எங்கேயும் நமக்கு மகிழ்ச்சி என்பது இல்லை. எந்த வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தான், வம்பு தும்பு தான். ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்திலே, ஆலயத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆமென். ஏன் தெரியுமா? 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். தலைக்கு மேல கை தட்டுங்க பாப்போம். மனமகிழ்ச்சியோட ஹalleluya. Because of the house of the Lord our God I will shut thy good. உங்களுக்கு நன்மை எங்க கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. Praise God. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் இடம் தேவனுடைய ஆலயம். அதனால ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியோட கூட வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார்றா, டேய், மகிழ்ச்சியோட வரணும். இந்த புள்ளப்பூச்சிய தொப்புள்ள கட்டி விட்டா எப்படி குடையுமோ அப்படி குடைஞ்சு கிடக்கிறான். இப்படி திரும்ப ஏம்பக்கமா தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். ஜாயோட வரணும், ஆசையோட வரணும், ஆவலோட வரணும். ஆலயத்தில் போய் 2 மணி நேரம் செலவழிக்கிற நேரத்தில் எதையாவது சம்பாதிக்கலாமா? ஏதாவது பணம் கலெக்ட் பண்ணலாமா? கந்து வெட்டி சேர்க்கலாமா? ஏதாவது காரியங்களை செய்யலாமா? ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா? ஒருபோதும் அந்த ஈனத்தனமான எண்ணங்கள் வரக்கூடாது. 6 நாள் ஆண்டவர் வேலை செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, பாடுபடுவதற்கு வைத்திருக்கிறார். 7ஆம் நாள் கர்த்தருடைய மனமகிழ்ச்சியினால், கர்த்தருடைய பரிசுத்த நாள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் கால விளக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலு ஆலயத்தை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. கையை தட்ட மாட்டீங்களா? ஆலயத்தை தவிர வேற எங்கேயும் நம்ம கால்கள் போகக்கூடாது. காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், ஓ வழிகளின்படி நடக்காத. தோத்திரம். உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாத. உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, ஈவன் உன் பேச்ச கூட பேசாது. எவ்வளவு ஆண்டவர் இந்த காரியத்தில் ஸ்தோத்திரம் வைராக்கியமா இருக்காரு பாருங்க. ஒரு நபர் கர்த்தருடைய நாள்ல ஆலயத்தை தவிர வேற எங்கேயும் கால் வைக்க கூடாது. அடுத்து ஸ்தோத்திரம் உன் வழிகளின்படி நடக்கக்கூடாது. அடுத்து உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. அடுத்து உன் சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய நாளை குறித்து ஆண்டவர் இயேசு பக்தி வைராக்கியம் உள்ளவர். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுகிறார். நமக்கு பட்சிக்குதா? கர்த்தருடைய நாளை குறித்து பட்சிக்குதா? கடந்த 31st நைட்டு ஏராளமான சபைகளும் மூடிட்டாங்க. தமிழ்நாட்டில், சென்னையில் ஏராளமான பெரிய பெரிய சபைகள் மூடிட்டாங்க. பயந்துக்கிட்டு என்ன தூக்கிலியா போட்ட போறாங்க?
தூக்குலியா போட்டு போறாங்க. என்ன நடந்தா என்ன? வருஷத்துல முதல் நாள் ஆலயத்தை பூட்டி போட்டு ஆராதிக்காம, உண்மையாவே அதெல்லாம் என்ன பக்தி எனக்கு தெரியல. என்ன பார்த்து அநேகர் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்திய ராணுவமே வந்து தடுத்து நிறுத்தினாலும், எங்களை சுட்டு பொசுக்கினாலும் நாங்க கர்த்தரை ஆராதிச்சுதான் ஆவோம். தோத்திரம். தொடர்நடுங்கி ஊழியக்காரனா இருக்கக்கூடாது, தொடர்நடுங்கி விசுவாசியா இருக்கக்கூடாது, பயந்தாங்கோலி விசுவாசியா இருக்கக்கூடாது. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தன்னு சொல்லுவாங்க. தோத்திரம். சாராய கடையில் 1000 கூட்டிட்டு கிடக்கானுங்க. உலகத்தில் நடக்கிற ஒரு உலக சம்பவத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி கிடக்குறாங்க. எவனும் மாஸ்க் போடுறது கிடையாது, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணது கிடையாது, ஒன்றும் பண்றது கிடையாது. அரசியல் கூட்டங்கள்ல லட்ச லட்சமா கூட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு தடைகள். அதுக்கு இந்த பயந்தாங்கோலிகள் பூட்ட பூட்டிட்டு வீட்டில் கிடக்கிறாங்க. எப்படி ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு வருகைக்கு போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆகையால் கர்த்தருடைய பரிசுத்த நாளை ஒரு நாளும் நாளா மாற்றக்கூடாது. 1,00,000 ரூபாய் கர்த்தர் உனக்கு வருமானம் கொடுக்கிறாரு, அது அவர் தான் கொடுக்கிறாரு. அந்த 1,00,000த்துல 10,000 ரூபாய் கர்த்தருக்கு உரியது. அதை நீ சாப்பிட்டீனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதே போல வாரத்தில் 7 நாள் கர்த்தர் கொடுத்த நாள், அந்த 7 நாள்ல 6 நாள் உனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு நாள் தான் அவருக்குரிய நாள். அந்த நாளையும் நீ கொள்ளையடிச்சா எப்படி ஆண்டவர் மன்னிப்பார்? தோத்திரம். ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் அந்த நாளை குறித்து ஆண்டவராகிய தேவனே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6 நாளில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 7ஆம் நாளிலே என்ன பண்ணாரா? தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க பாப்போம். தோத்திரம். 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். என்ன கவனிங்க, இப்ப ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறவங்க தேவனை விட பெரியவங்க, ஏசப்பாவை விட பெரியவங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஏசப்பாவை விட பெரியவங்க. And on the 7th day God ended his work which he had made, and he rested on the 7th day from all his work. எல்லா வேலைகளையும் 6 நாள்ல முடிச்சிட்டு 7ஆம் நாளில் கடவுளே ஓய்ந்திருந்தாராம். சூரியனை உண்டாக்குனவர், சந்திரனை உண்டாக்குனவர், நட்சத்திரங்களை உண்டாக்குனவர், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உண்டாக்குனவர், மனுஷனை உண்டாக்கினவர்,
மிருகங்களை உண்டாக்குனவர், செடி கொடிகள் தாவரங்களை உண்டாக்குனவர், எல்லாத்தையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்து இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். தேவனுக்கு மேல உங்களை நீங்க பிஸியாக்கிக்கிறாதீங்க, சரியா? காலையில் அந்த போடு போட்டேன், ஆனாலும் ஆட்களை காணாம பார்த்தீங்களா? பாஸ்டர், நாங்கள் திட்டு வாங்கி 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 மழுங்கி போச்சு. எங்களுக்கு என்ன ஆச்சு? மழுங்கி போச்சு. மார்த்தா சிஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டர் ஐயா ஐயா இந்த போடு போடுறீங்களே அப்படின்னாங்க. இந்த போடு போட்டே இந்த லெவல்ல இருக்கு. நான் சாதாரணமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்னா என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய நாளில், ஓய்வு நாளில், மனமகிழ்ச்சி நாளில், பரிசுத்த நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத. உன் காலு எங்க தான் ஓடி வரணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் ஓடி வரணும். தோத்திரம். இப்ப மறுபடியும் படிங்க, ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, ஓ கால விளக்கு, உன் வழிகளின்படி நடவாமல், ஓ வழிகளின்படி நடக்காத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சையும் பேசாத. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும். அப்படிங்க. நம்பர் 1 ஓய்வு நாள். சொல்லுங்க எல்லாரும், ஓய்வு நாள். கையா ஏற்றி சொல்லுங்க, ஓய்வு நாள். ரெஸ்ட் டே சொல்லுங்க. தோத்திரம். ஓய்வு நாள். 2வது மனமகிழ்ச்சியின் நாள். சத்தமா, மனமகிழ்ச்சியின் நாள். டாஸ்மாக் கடைக்கு போனா தான் அநேகருக்கு மனமகிழ்ச்சி. குவார்ட்டரு, ஆப்பு, புல்லு எல்லாம் ஊத்திட்டு 2 கறியை தின்னாதான் அநேகருக்கு மனமகிழ்ச்சி. சீக்கிரமா நீ குடல் அரிச்சு செத்து போவ. தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பாரு, தேவனாகிய கர்த்தர் உன்னை மனமகிழ்ச்சியாக்குவார். முதலாவது ஓய்வு நாள், 2வது மனமகிழ்ச்சி நாள், 3வது கர்த்தருடைய பரிசுத்த நாள், 4வது மகிமையுள்ள நாள். மகிமையுள்ள நாள் அது, glorious day. ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. சபாத், சபாத் டே. அந்த நாளை நீங்க கனமண்ணணும். கர்த்தரை not doing thy own ways, nor finding thy own pleasure, nor speaking thy own words. உங்க சொந்த பேச்ச கூட நீங்க பேசக்கூடாது. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க பேச்ச பேசலாமா? அதனால தான் நான் சொல்றேன், படிச்சு சர்ச்சுக்கு வரீங்களா, ஆராதனை முடிக்குதான், கையை கும்பிட்டு தாயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான்ட்டு கட கட கடன்னு ஓடி போயிடணும். ஆமா, அங்க ஒரு கூட்டணி அமைக்கிறது, நின்று பேசுறது, அடுத்த ஆட்களை பத்தி பொறணி பேசுறது, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு பேசுறது, வம்பு வார்த்தைகளை பேசுறது, புத்தீனமான பேச்சுக்களை பேசுறது, பரியாச பேச்சுக்களை பேசுறது, பிரசங்கத்துக்கு மார்க் போடுறது, இந்த சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது. தேவ பிரசன்னத்தை குறித்த ஒரு நடுக்கமும் பயம் இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோட குடும்பமா வீட்டுக்கு போகணும். கைகளை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. போற வழியிலேயே ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. படிக்கட்டிலே அநேகரை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால தான் சொல்றேன், யார்கிட்டையும் எந்த பேச்சு வச்சுக்கிறாதீங்க.
இந்த 2021 நல்ல தீர்மானம் எடுத்துக்கோங்க. யார்கிட்ட எந்த பேச்சு பேசாத. தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பரிசுத்த நாள், ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள். அப்படி நீ செஞ்சீனா 14வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். தலைக்கு மேல ஒரு கை தட்டுங்க பாப்போம். Then shall thou delight thyself in the Lord. கர்த்தருக்குள்ள நீ மகிழ்ச்சியா இருப்ப, கர்த்தருக்குள்ள நீ சந்தோஷமா இருப்ப. அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருக்குள்ளதான் உங்களுக்கு எனக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு வெளியில வர்ற சந்தோஷம்லாம் என்ன கவனிங்க, நரகத்துக்கு கொண்டு போயிடும். பணம் கொடுக்கிற சந்தோஷம், மதுபானம் கொடுக்கிற சந்தோஷம், உலக பாவங்கள் கொடுக்கிற சந்தோஷம், நகை நட்டு கொடுக்கிற சந்தோஷம், உலக ஆசீர்வாதங்கள் கொடுக்கிற சந்தோஷம், அது நிலைவரமானதல்ல, நித்தியமானதல்ல. தேவன் கொடுக்கிற சந்தோஷம் தான் நித்தியமான ஒரு சந்தோஷம். தோத்திரம். அதனால நீ கர்த்தருக்குள்ள எப்பயும் சந்தோஷமா இருப்ப. ஓய்வு நாள டிமிக்கி அடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா உன் சந்தோஷம் பறி போய்விடும், எடுபட்டு போய்விடும். சில மழுங்குன கேஸுக்கு ஒன்றும் வராது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா தோத்திரம் கொஞ்சம் குத்தம். 2வது ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு வரும். 3வது ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா சரி பார்த்துக்கலாம், ஒரு மாதம் ஆகட்டும்னு வரும். ஒரு மாதம் முடிஞ்சோடனே சரி அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு வரும். அப்புறம் 2வது மாதம் பார்த்துக்கலான்னு வரும். அப்புறம் 3வது மாதம் பார்த்துக்கலான்னு வரும். இப்படித்தான் வரும். நல்லா கவனிங்க. அதனால தோத்திரம், ஒரு நாள் கூட தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஒரே ஒரு வாரம் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இடத்தை இழந்துடக்கூடாது. இது கர்த்தர் உங்களையும் என்னையும் அடைச்சு போட்டு வச்சிருக்கிற தொழுவம். அதான் சபை. வாரத்துக்கு ஒரு தொழுவத்துக்கு போகக்கூடாது, நாளைக்கு ஒரு சபைக்கு போகக்கூடாது. சாகிற வரைக்கும் ஒரே சபையில ஸ்ட்ராங்கா இருந்து கர்த்தருக்கு சாட்சியா வாழணும். அல்லேலூயா. தோத்திரம். அப்படி இருக்கும்போது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யாருடைய வாய் சொல்லுது? பாஸ்டர் செல்லத்தர வாய் இல்ல, கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. ஆமென். அதனாலதான் யோசபாத்தும் யூதா ஜனங்களும் தோத்திரம் நேரா எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம், மகாராஜாவின் நகரம். தேவனுக்கு நன்றி சொல்லும்படி வந்தார்கள். அடுத்து 28ஆம் வசனம், 2 நாளாகமம் 20:28. அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். கை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. நம்ம மேல வாத்தியம்ல எதுக்கு எங்க வைப்போம்? எங்க வைப்போம்? எந்த வீட்டில் வைப்போம்?
மேலவாத்தியோ பூரியெல்லாம் எங்க வைப்போம்? எங்க வைப்பீங்க அப்படின்னா? எங்க? கல்யாண வீட்டில். ஆமா, ஆலயத்தின் ஆராதனை என்பது என்ன தெரியுமா? மணவாளன் இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கு நடக்கிற ஒரு கல்யாணையா. அல்ல, ஆலயத்துக்கு வரும்போது மேலதாளங்களோட வரணும். அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர மாதிரி வரணும். அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். மன மகிழ்ச்சியோட சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மேலதாளம், அப்புறம் அப்புறம் கிழக்க போகும்போது, எங்க போகும்போது? கிழக்க போகும்போது. இங்க அவங்க கல்யாணத்துக்கும் வைக்கல, கிழக்க போறதுக்கும் வைக்கல. அநேகருக்கு புரியல கிழக்கன்னா என்னன்னு தெரியல. கிழக்கன்னா போய் சேர்ற வேலை. அப்பையும் மேலதாளம் வைக்கல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது மேல தாளங்களோடு பூரிகைகளோடு எக்காலங்களோடு அவர்கள் சந்தோஷமாய் பிரவேசித்தார்களா? ஓ ராதா லக்கபா ரபா லபா ரபா. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சந்தோஷமா வரணும். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதைத்தான் அங்கீகரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் சரித்திரம் 8ஆம் அதிகாரம் 13 முதல் சில வசனங்கள். தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில், சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்திலே ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சல்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்பா, சந்தோஷமா. சத்தம், கைதட்டு சத்தம் ஒன்றும் சரியா தெரியல. துஷ்ட ஆமானாகிய தோத்திரம் கிரியைகள் அழிக்கப்பட்டு அவன் போட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. அவன் என்னைக்கு யூதர்களை அழிக்கணும்னு திட்டம் போட்டானோ அன்றைக்கு யூதர்கள் சத்துருக்களை அழிக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த 2021 உங்க சத்துரு உங்களை ஜெயிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். அந்த திட்டத்தை எல்லாம் ஆவியானவர் தவிடுபடி ஆக்கி அதை மாறுதலாய் முடிய பண்ணி அற்புதம் செய்ய போகிறார். விருந்து கொண்டாடும் நாளாக தேவன் மாற்றினார். அவர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானதான். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். வெளிச்சம் உதித்தது. இருட்டுக்குள் கிடந்தவர்களுக்கு வெளிச்சம். ஸ்தோத்திரம். துக்கத்தில் கிடந்தவர்களுக்கு மகிழ்ச்சி, வேதனையில் கிடந்தவர்களுக்கு களிப்பு, வெட்கம் அனுபவித்த இடத்துல கனம் அவர்களுக்கு உண்டானது. ஸ்தோத்திரம்.
Jews had light and gladness and joy and honor. 4 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொட்டி குமிச்சிட்டார். கை தட்டுக்க பாபா சந்தோஷமா. அதனால கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை சேவிப்பது, ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 14:6-7. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார், கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருக்கு தோத்திரம். 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நமக்கு லாக்டவுன், சிறையிருப்பின் நாட்கள். சிறையிருப்பின் நாட்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த சிறையிருப்பை இந்த 2021 திருப்பி அற்புதம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விட்டார். ஹலோ, யாக்கோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது அது மகிழ்ச்சியை உண்டாக்கும், அது களிப்பை உண்டாக்கும். இந்த 2021ஆம் வருஷம் ஆவியானவர் திட்டவட்டமாக சொல்லுகிற வார்த்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்க சொல்றதை பார்த்தா நாங்க சிறையிருப்புக்குள்ளேயே இருந்தாலே போதுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. யாக்கோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, oh, that the salvation of Israel will come out shine when the Lord bringeth back the captivity of his people. Jacob shall rejoice and Israel shall be glad. உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் சிறையிருப்புக்குள்ள கிடக்குறீங்களோ எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் 126ஆம் சங்கீதத்தில் 1, 2, 3 கதறுகிறார் தாவீதையா, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Then said they among the brethren, the Lord hath done great things for them. இந்த 2021 உங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற புறஜாதிகள் சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். Lord hath done great
things for them. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். மூன்றாவது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். The Lord hath done great things for us, whereof we are glad. கர்த்தர் தாங்க பெரிய காரியம் செய்ய முடியும். எந்த அரசாங்கமும் பெரிய காரியம் செய்ய முடியாது. எந்த ராஜாவும் மந்திரியும் பெரிய காரியம் செய்ய முடியாது. கர்த்தராகிய தேவன் ஒருவரே பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அவரே பெரிய காரியங்களை செய்வார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 முதல் சில வசனங்கள். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக் கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார். We will glad and rejoice in thee. We will remember thy love more than wine. The upright love thee. தோத்திரம். திராட்சரசத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். ராஜாவோடு கூட நேரத்தை செலவிடும் அப்படிப்பட்ட நேசம், அப்படிப்பட்ட அன்பு திராட்சரசத்திலும் மதுரமானது. தேனிலும் இனிமையே தெவிட்டாத மதுரமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. கை உயர்த்தி சொல்லுவோம். தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. ஹல்லேலூயா. தேனை விட மதுரமானது அவர் சமூகம். திராட்சரசத்தை விட மதுர மகிமையானது தேவ பிரசன்னம். கையை தட்ட மாட்டீங்களே சந்தோஷமா? தோத்திரம். அவர் பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறதுனால தான் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. எருசலேம் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களை போலவும் சாலமோனின் திரைகளை போலவும் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஏன்னா எங்க இருக்கிறோம்? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். கருப்பா இருக்குன்னு நீ பயப்படாதானே? உனக்கு ரொம்ப வேதனை. கடவுள் என்னை கருப்பா படிச்சுட்டாரு. அந்த சிஸ்டரை பாரு சிகப்பா இருக்கிறான். நான் பாரு நனைஞ்ச பனைமரம் மாதிரி கருப்பா இருக்கிறேன். ஆனா நீ தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட மகிழ்ச்சியினால் நிறைத்து தம்முடைய நாமத்தை மயப்படுத்துவார். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சந்தோஷம் சாதாரணமான சந்தோஷம் இல்லைங்க. ஏசாயா தீர்க்கன் அழகாய் எழுதியிருக்கிறார் 25ஆம் அதிகாரத்தில். ஐசாயா சாப்டர் 25 25ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்தை படிங்க. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருது? தேவன் கொடுத்த ரட்சிப்பிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. இந்த உலகத்தில் அந்த சந்தோஷம் தான் நித்தியமான சந்தோஷம். ஆமென். அந்த சந்தோஷம் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குது? ஏசாயா 35:1 கொஞ்சம் படிக்க சீக்கிரமா. ஐசாயா 35 verse 1-4. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழுத்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பது அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு அலங்காரத்தை கொடுக்கிறாராம், மகிமையை கொடுக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மன மகிழ்ச்சியோட சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட அலங்காரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதுலயே 9:10 35:9-10. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. எங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிய போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் தலையின் மேல இந்த நித்திய மகிழ்ச்சி இருக்கு? அதுதான் தேவன் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 13-15. ஏசாயா 60. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்கிட்ட வந்து உன்னை அசட்ட பண்ணின யாவரும் பாதத்திலே காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் உன்னை நான் வைப்பேன். கை தட்டுங்க பாப்பா மன மகிழ்ச்சியோட. எனக்கு கவனிங்க. உன்னை ஒடுக்குனவங்க, உன்னை வேதனைப்படுத்தினவங்க, உன்னை துன்பப்படுத்தினவர்கள் இந்த 2021 வருஷம் உன் காலடியில் வந்து பணியும்படி கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிகளுக்கு சொல்றேன், யாரையும் ஒடுக்க நினைக்காத,
யாரையும் சிறுமைப்படுத்த நினைக்காத, யாரையும் புண்படுத்த நினைக்காத, யாரையும் காயப்படுத்த நினைக்காத. தோத்திரம். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்பட்டவர்கள் கால்களில் வந்து ஒடுக்கினவர்கள் பணியும்படி கர்த்தர் செய்வார். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக உன்னை நான் வைப்பேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. 61ஆம் அதிகாரம் 4 முதல் சில வசனங்கள். நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். 7ஆம் வசனம். உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பாப்பா, சந்தோஷமா. everlasting joy shall be unto them. நித்திய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குமா? 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கல்யாண மாப்பிள்ளையும் கல்யாண பொண்ணும் நகைகளினால் அலங்கரிப்பது போல, சிங்காரிப்பது போல. அல்லேலூயா. தோத்திரம். வீட்டில் நகை இல்லாட்டியும் பரவாயில்ல, கடையில் போய் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தாவது போட்டு என்ன பண்ணிடுவாங்க? ஜிக்கு 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 ஜிக்குன்னு வச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதற்கு ஒப்பான சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷமா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம், மகிழ்ந்து களிகூறு. எப்ப பாரு சொங்கி மாதிரி தலையை தொங்க போட்டு அலையாத, மகிழ்ச்சியாயிரு. Be glad and rejoice. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் எப்போ போகும் தெரியுமா? ஆவியானவரை நீ துக்கப்படுத்தும் போது சந்தோஷம் போயிடும். ஆவியானவர் எப்போ துக்கப்படுவார் தெரியுமா? நீ கர்த்தருக்கு பிரியமற்ற வார்த்தைகளை பேசும்போது, கெட்ட வார்த்தைகளை பேசும்போது, பொய்யானவைகளை தூக்கி திரியும் போது, மற்றவர்களை பற்றி குறை சொல்லி திரியும் போது, மற்றவர்களுக்கு விரோதமாய் உன் நாவை நீட்டும் போது உன் சந்தோஷம் உன்னை விட்டு எடுபட்டு போயிடும். அதனால தான் செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் மிக அழகாய் செப்பனியாவை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14, 15. செப்பனியா 3, 14, 15. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா தலைக்கு மேல கையை தட்டி ஹல்லேலூயா. Oh, daughter of Zion, sing, shout, O Israel, be glad and rejoice with all the heart.
முழு இருதயத்தோட கர்த்தரை சந்தோஷமா பாடணும், சந்தோஷமா துதிக்கணும், சந்தோஷமா மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மகிழ்ந்து களி கூறும்போது ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றுவார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் உன் கூட இருப்பார். எந்த தீங்கு உனக்கு அணுகாது. வாஸ்து முடிப்போம். நெகேமியா 8:10. நெகேமியா 8:10 கடைசி வார்த்தை. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, கொழுமையானதை புசித்து, மதுரமானதை குடித்து, மதுரமானதை குடித்து, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். For this day is holy unto our Lord. இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாள், இந்த மகிமையான நாள், இது கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். This day is holy unto our Lord. Neither be ye sorry, for the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள்ள நீ சந்தோஷமா இரு, உனக்கு வியாதியே வராது. அடா ஏன் நீ கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இரு, உனக்கு வியாதியே வராது. அதனால தேவ பாதத்திலே மகிழ்ந்து களிக்கோரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் முழங்கால் போடுங்க, கண்களை மூடுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. டக்குன்னு நேர்முழங்கால் போடுங்க. நேர காலதாமலம் பண்ணக்கூடாது. உடனே முழங்கால் போடுங்க. இடது கையை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி, நாங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணுப்பா, மற்றவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை நோக பண்ணக்கூடாது, மற்றவங்களை புண்படுத்தக்கூடாது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவா நாங்கள் மாறணும். இடது கையை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி, அப்பா இந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா, இந்த வல்லமையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரித்து மயப்படுத்தலாமா? அல்லேலூயா. இடது கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மயப்படுத்துங்க. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் அபிஷேகத்தை தந்து தாங்கி நடத்தும்படியாக நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி மகிமையின் ஆவியானவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. ஓ லாதா ராக்கா சாதா லக்கா பாபா 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 பலபலபலபா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆவியானந்த கிருபைகளை தந்து தாங்கி நடத்தும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தால் முடிசூட்டும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற ஆண்டவரே அனுக்கிரகம் செய்து நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். 1219வது பாடல். மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார் என்கிற பாடலை பாடும்போது கர்த்தருடைய காணிக்கைகள் தசம்பாங்களை செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமாக. மகிழ்ந்து களிகூறு, மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு, மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு.
கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிகூரு மகனே பயமேண்டா, மகிழ்ந்து களிகூரு மகளே பயமேண்டா. மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேப்காடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேப்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வை சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வை சுகத்தோடு. மகிழ்ந்து களிகூரு கை தட்டி மகனே பயமேண்டா, மகிழ்ந்து களிகூரு மகளே பயமேண்டா. மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாட்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாட்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார். மகிழ்ந்து களிகூரு மகனே பயமேண்டா, மகிழ்ந்து களிகூரு மகளே பயமேண்டா. மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. எல்லா ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லா கர்த்தரை சோதத்தை மேம்படுத்துவோம். விசேஷமாக இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருந்து அற்புதமாய் நடத்தின தயவுக்காக எல்லா மகிமையும் கனமும் துதியும் திரியக தேவனுக்கு செலுத்தி கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனை மேம்படுத்த பார்ப்போம். அல்லேலூயா. சோத்திரம். விசேஷமாக காலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அதிகாலை ஸ்தோத்திர வேதபாட ஆராதனை பைபிள் ஸ்டடி. ஒருவரும் அதுக்கு தடைபடக்கூடாது. எல்லாரும் வந்து பங்கு பெறும்படி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து மாலை 7 to 8 நடக்கிற அந்த விசேஷ ஜப நேரத்தை ஆஸ்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உபவாச ஜபங்களை ஆஸ்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையை திரியக தேவனுக்கு செலுத்தி தலைக்கு மேலே கைகளை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். என் அன்பு பிள்ளைகளை நிறைவாய் பூரணமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி பெரிய காரியங்களை செய்யும். மகிமையான வருகைக்கு என்று ஆயத்தமாக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. எல்லா கை கூப்பி சேர்ந்து சொல்வோம் சத்தமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடது இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது உங்கள் தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அன்பு, ஐக்கிய சமாதான பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த ஆராதனை பங்கு பெற்ற எல்லா மக்களோடும் லைவ் மூலமாய் பங்கு பெற்ற மக்களோடும் ஏசப்பாவின் வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை இந்த வாரத்திலிருந்து 9:30 மணிக்கு ஸ்தோத்திரம். மாலை ஆராதனை 7 மணிக்குன்னு அனௌன்ஸ் பண்ணோம். அநேகர் 7:15 7:30 தான் வர்றீங்க. இந்த வேலை செய்யக்கூடாது. கரெக்டாக 6:55 எல்லாரும் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென்.